வணக்கம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையத்தினுடைய தலைமை மருத்துவர், கோபிச்செட்டிப்பாளையம். இப்போ சர்க்கரை நோய்க்கும் சாப்பாட்டுக்கும் பெரிய டிபேட் இருக்கு. ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. சில பேர் இதை சாப்பிடுன்றாங்க, இதை சாப்பிட வேண்டாங்கிறாங்க, ஸ்பெஷலாக ஒரு டயட் எடுத்துக்கிறாங்க. சில பேர் தேவையில்லாத உணவு கட்டுப்பாடுகள் இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியும் கஷ்டப்படுத்துகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வந்தால் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸி. இன்சுலினை வச்சு நாம் சாப்பாட்டை பேசணும். பொதுவாக சொன்னால் சாப்பாட்டுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கும் இன்சுலினுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இன்சுலின் தான் அந்த உணவை ஜீரணம் செய்ய போகுது. அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போது நாம் சாப்பிடக்கூடிய எல்லா உணவையுமே செரிமானம் செய்வதற்கு இன்சுலின் வேணும். ஆனால் ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம், உதாரணமாக காய்கறி, பழங்கள், பருப்பு, சாப்பாடு, கோதுமை, ராகி, இந்த மாதிரி தானிய ஐட்டங்கள், சிக்கன், மட்டன், இந்த மாதிரி ஐட்டங்களை எல்லாம் தோராயமாக 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் செய்வதற்கு வெறும் 2 சொட்டு இன்சுலின் போதும். உங்கள் புரிதலுக்காக சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம் ஒரு 100 கிராம் எடுத்தால் அதை செரிமானம் செய்வதற்கு வெறும் 2 சொட்டு இன்சுலின் போதும். அதுகளுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு 6 ஐட்டம் நோட் பண்ணுறேன். அதுகளையெல்லாம் ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா அதை செரிமானம் செய்வதற்கு 60 சொட்டு இன்சுலின் தேவைப்படுது. ஏற்கனவே இன்சுலின் இல்லை. 60 சொட்டாக நாம் காலி செய்ய முடியாது. தான் பிரச்சனை. அப்போ எது? இனிப்பு, சமையல் எண்ணெய், அந்த எண்ணெயில் பொரிக்கிறது, அந்த எண்ணெய் தரக்கூடிய தேங்காய், ட்ரை ஃப்ரூட், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை மாதிரி லிக்விட் டயட்டுங்க. கஞ்சி, களி, கூழுங்கிற திரவ ஆகாரம். இந்த 6 ஐட்டங்களில் ஒரு 100 கிராம் நாம் எடுத்துட்டோம்னா அதை செரிமானம் செய்வதற்கு 60 சொட்டு இன்சுலின் தேவைப்படுது.